Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB, NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய Max and Reasoning questions வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா Play Storeல போய் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி yesterday வந்து டே 1 ஓட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாம டே 2 ஓட கிளாஸ் வந்து பார்க்க போறோம். Yesterday நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து நாம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னும் ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் மட்டும் இன்னும் க்ளோஸ் ஆகல. நீங்க இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ், NTPCயோட டெஸ்ட் பேட்ச் இல்லைனா குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கனாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ மற்ற கோர்சஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஆல் இன் ஒன் கோர்ஸ், டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேரோட ஆஃபர் மட்டும் இன்னும் க்ளோஸ் ஆகல. சோ நீங்க இன்னும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா குயிக்கா இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 கான பேட்ச், SSC எக்ஸாமுக்கான பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் அக்சஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்ச் ஆர் கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் 1 இயர் வேலிடிட்டியில மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? First question பாருங்க. Select the number from among the given options that can replace the question mark in the following series. என்ன சொல்லிருக்காங்க? கொடுக்கப்பட்ட எண்ணெழுத்து வரிசையில் விடுபட்ட சொல்லை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க A to B, ரெண்டாவது வந்து C12D, மூணாவது வந்து E30F ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன வருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி क्वेश्चनக்கு நம்ம பார்த்ததுமே என்ன பண்ணிரணும் அப்படினா ABCD வந்து ஃபர்ஸ்ட் எழுதிரணும். ஓகே. சோ A ல இருந்து Z வரைக்கும் எழுதி நம்பர் போட்டு வச்சிருங்க. அப்படி இல்லனா A னா 1, B னா 2 அப்படிங்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி A ல இருந்து Z வரை எழுதி நம்பர் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து A இருக்கு, அடுத்து வந்து இங்க என்ன இருக்கு 2 போட்டிருக்காங்க, அடுத்து வந்து B போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, இங்க A இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, ரெண்டாவது இதுல C இருக்கு. அப்ப A ல இருந்து C க்கு போறோம் அப்படினா நான் என்ன பண்ணனும்? +2 எடுக்கணும். ஏனா A வந்து 1வது இடத்துல இருக்கு, C வந்து 3வது இடத்துல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணனும்? +2 எடுக்கணும். C ல இருந்து E க்கு போறோம்னாலும் நான் என்ன பண்ணனும்? +2 எடுக்கணும். C 3வது இடத்துல இருக்கு, E 5வது இடத்துல இருக்கு. அப்ப E ல இருந்து நான் என்ன பண்ணனும்? +2 எடுக்கணும். அப்ப 5 + 2 எத்தனை? 7. அப்ப 7th பிளேஸ்ல என்ன இருக்கு? G இருக்கு. எல்லா ஆப்ஷனுமே G ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து இங்க லெட்டர் பாருங்க B. B ல இருந்து D க்கு போயிருக்கு. B ல இருந்து D க்கு போணும்னாலும் நான் என்ன பண்ணனும்? +2 தான் எடுக்கணும். அப்படிதானே? சோ 2 + 2 தான் எனக்கு 4. அடுத்து D ல இருந்து F க்கு போணும்னாலும் +2 தான் எடுக்கணும். அடுத்து F + 2 என்னது? 6 + 2 8. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் G, லாஸ்ட் லெட்டர் H. அப்ப எல்லா ஆப்ஷன்லயுமே எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் G, லாஸ்ட் லெட்டர் H தான் இருக்கு. அப்ப இடையில என்ன லாஜிக் அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பருக்கான லாஜிக் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2ன்னு இருந்திருக்கு, அடுத்து 12ன்னு மாறி இருக்கு, அடுத்து 30ன்னு மாறுது, அடுத்து என்ன வரும்னு தெரியாது, அடுத்து 90ன்னு மாறி இருக்கு. சோ இந்த நம்பருக்கான லாஜிக் மட்டும் நான் கண்டுபிடிச்சாதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நான் சூஸ் பண்ண முடியும். ஓகே. ஓகே, இது ஒரு நம்பர் சீரிஸ் மாதிரி பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நான் நம்பர் சீரிஸ்ல என்ன சொல்லியிருக்கேன்? பேட்டர்ன் கண்டுபிடிக்க தெரியலனா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 10 வரும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 18 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 10, அதுக்கு அடுத்து 18. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அடுத்த இதுலயும் என்ன ஆகும்? 8 இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 18 + 8 எத்தனை? 26, 26. ஓகே. சோ இப்போ இந்த 12ஐயும் இந்த 18ஐயும் ஆட் பண்ணா எனக்கு இங்க இருக்க 30 கிடைக்கும். அப்ப இங்க உள்ள நம்பருக்கு நான் என்ன பண்ணனும்? இந்த 30ஐயும் இந்த 26ஐயும் ஆட் பண்ணா இங்க உள்ள நம்பர் வந்து கிடைக்கும். அப்ப இங்க உள்ள நம்பர் எனக்கு என்னது? 56. ஓகே. அப்ப எனக்கு ஆன்சர் எதுல 56 இருக்கு? ஆப்ஷன் C ல மட்டும் தான் 56 இருக்கு. அப்ப ஆப்ஷன் C தான் நான் கரெக்ட்னு சொல்லிரலாம். எக்ஸாம்ல இந்த क्वेश्चனை பார்த்ததுமே லெட்டருக்கு வந்து லாஜிக் கண்டே பிடிக்க வேண்டாம். ஏனா எல்லா ஆப்ஷன்லயுமே லெட்டர் பாத்தீங்கன்னா சேமா தான் வச்சிருக்காங்க. அப்ப நம்பருக்கான லாஜிக் என்னங்கறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த நம்பரை இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் மாதிரி எழுதிக்கிட்டு
எழுதிட்டீங்கன்னா என்ன லாஜிக்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வருது? 10. அடுத்த டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னால லாஜிக் யோசிக்க முடியல. அகைன் அடுத்த டிஃபரன்ஸ் எடுங்க. அடுத்த டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 8 8 இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கக்கூடிய ஒரு லாஜிக் வந்து எனக்கு கிடைக்குது. அப்போ இங்க 10னா இங்க 18, இங்க 18னா இங்க 26, இங்க 26 அப்படின்னா அடுத்து எனக்கு என்ன வரும்? அடுத்து எனக்கு என்ன வரும்? 26 8 34 நீங்க நம்பர் இருந்திருக்கும். அடுத்து அந்த 56ஐயும் 34ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 90 கிடைச்சிரும். ஓகே, சோ புரியுதா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ இந்த क्वेश्चनல பாருங்க, ஒரு சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, சோ இதுல வந்து நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, முதல்ல வந்து தொகுதியில இருக்கிறத நாம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து பகுதியில இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணலாம். நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். சோ மேல இருக்கிறதுக்கு போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் இருக்கா? இல்ல. ஆஃப் இருக்கா? இருக்கு. அப்ப அந்த ஆஃபை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 16 × 9 டிவைடட் பை 4 ஆஃப் 2 னா என்ன அர்த்தம்? 4 × 2 னு அர்த்தம். அப்ப 8 ன்னு போட்டுக்கலாம். அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 16 × 9 டிவைடட் பை 8 ன்னு போடும்போது ஒரு 9 9 சாரி ஒரு 8 8 2 8 16. அப்ப 2 × 9 ன்னு கிடைக்கும். அப்ப நியூமரேட்டர் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 × 9 ன்னு இருக்கும். டிவைடட் பை டினாமினேட்டருக்குள்ள வாங்க. இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் இருக்கா? இருக்கு. அப்ப இந்த பிராக்கெட்டை முடிச்சு விட்டா என்ன வரும்? 9 - 6 3 ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப 3 × 3 ன்னு இருக்கும். அடுத்து பிராக்கெட்டுக்கு அடுத்து ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப இந்த ஆஃபை முடிச்சு விடுங்க. அப்போ 4 × ஆஃப் 4 ஆஃப் 1/2 னா என்ன அர்த்தம்? 4 × 1/2 னு அர்த்தம். அப்ப இத இன்ட்னு மாத்திட்டு இத கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 ன்னு மாறிடும். ஓகே, புரியுதா? சோ நான் இதிலே கட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட் இந்த ஆஃபை தான் நான் வந்து என்ன பண்றேன்? சிம்பிளிஃபை பண்றேன். இந்த 2ஐயும் 4ஐயும் கட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிரும்? இங்க 2 ன்னு கிடைச்சிரும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல எனக்கு என்ன இருக்கும்? இங்க 3 × 3 வந்து என்னது? 9 ன்னு நான் எழுதிரலாம். மைனஸ் இங்க என்ன இருக்கு? 2 × 3 டிவைடட் பை 2 இருக்கு. 2 × 3 டிவைடட் பை இத சிம்பிளிஃபை பண்ணி என்ன கொண்டு வந்தாச்சு? 2 ன்னு கொண்டு வந்தாச்சு. அப்ப இந்த 2வும் 2வும் எனக்கு கேன்சல் ஆகிரும். புரியுதா? 2 × 3 டிவைடட் பை 2 இருக்கு. அப்ப இந்த 2வும் 2வும் எனக்கு கேன்சல் ஆகிரும். அப்ப எனக்கு என்ன இருக்கும்? இந்த இடத்துல 9 - 3 மட்டும் தான் இருக்கும். 9 - 3 இருக்கும். அப்ப டினாமினேட்டர் ஃபுல்லா நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 9 - 3 ன்னு கிடைக்கும். 9 - 3 எத்தனை எனக்கு? 6. அப்ப அந்த 6 இங்க போட்டுறலாமா? இப்ப இத கட் பண்ணலாம். நியூமரேட்டர்ல 2 × 9 ன்னு இருக்கு. டினாமினேட்டர்ல 6 ன்னு இருக்கு. கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 2 3 2 6 1 3 3 3 3 9. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? 3. ஓகே, சோ 3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரியுதா? போர்டு மாஸ் ரூல் படி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? If 18 September 1998 is Friday, then what will be the day of the week on 15 September 2009? 1998 ஆண்டு செப்டம்பர் 18 அன்று வெள்ளிக்கிழமை என்றால் 2009 ஆண்டு செப்டம்பர் 15 அன்று வாரத்தின் எந்த கிழமையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? 18 செப்டம்பர் 1998. சோ 18 செப்டம்பர் 1998 வந்து எனக்கு என்னது? ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. ஓகே, क्वेश्चनல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா 2009, அதாவது 15 செப்டம்பர் 2009 வந்து என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நான் இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறேன்னா 18 செப்டம்பர் 2009 வந்து என்ன கிழமை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? 15 செப்டம்பர் 2009 வந்து என்ன டேங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நான் எந்த டேல இருக்கேன்? 18 செப்டம்பர் 1998ல இருக்கேன். நான் இப்போ எங்க இருக்கேன்? 18 செப்டம்பர் 1998 வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடேல இருக்கேன். இங்க இருந்து நான் எங்க போகணும் அப்படின்னா 18 செப்டம்பர் 2009க்கு நான் போகணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ 1998. ஓகே, சோ 1998ல இருந்து அடுத்த வருஷத்துக்கு நான் போறேன்னா எனக்கு என்ன வரும்? 1999 கிடைக்கும். அப்படிதானே? சோ அப்போ 98ல இருந்து 99 போறேன். இப்போ நீங்க கேலண்டர் சம்மெல்லாம் சால்வ் பண்றீங்கன்னா நார்மல் இயர்னா என்னன்னு தெரியணும், லீப் இயர்னா என்னன்னு தெரியணும். நார்மல் இயர்ல எத்தனை ஆட் டே இருக்குன்னு தெரியணும், லீப் இயர்ல எத்தனை ஆட் டே இருக்குன்னு தெரியணும். ஓகே, சோ நார்மல் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட் டே தான் இருக்கும், லீப் இயர்ல 2 ஆட் டே இருக்கும். ஏன்னா லீப் இயர்ல பாத்தீங்கன்னா 366 நாள் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. நார்மல் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு
உங்களுக்கு 365 நாள் இருக்கும். அப்ப லீப் இயர்ல பாத்தீங்கன்னா நீங்க 7ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், 2 ரிமைண்டர் வரும். அதனால 2 ஆட் டே. ஓகே, சோ இந்த பேசிக் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, நார்மல் இயர் அப்படின்னா 365 நாள், அதுல ஒரே ஒரு ஆட் டே இருக்கும். அதே லீப் இயர் அப்படின்னா 366 நாள் இருக்கும். ஏன்னா பிப்ரவரியில 29 நாள் இருக்கும். அப்ப 2 ஆட் டே வந்து இருக்கும். இப்ப 98ல இருந்து நான் 99க்கு போறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு நார்மல் இயரா லீப் இயரா? அது வந்து நார்மல் இயர். அப்ப நார்மல் இயரா லீப் இயராங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 1999 லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. அந்த இயர் வந்து 4ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர். அது 4ஆல டிவைட் ஆகல அப்படின்னா அது வந்து நார்மல் இயர். இப்ப 99 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். அப்படிதானே? அப்ப 99 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்படிதானே? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோல் இயரும் என்ன ஆகும், அந்த ஹோல் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். அப்ப இது வந்து உங்களுக்கு என்னது, நார்மல் இயர். ஓகே, அப்ப 99ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட் டே இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து 99க்கு அடுத்து எந்த வருஷம் வரும், 2000 வரும். அப்படிதானே? சோ 2000 தானே. அந்த அதாவது 18 செப்டம்பர் 99, 18 செப்டம்பர் 98ல இருந்து 18 செப்டம்பர் 99க்கு போறேன்னா எனக்கு ஒரு ஆட் டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் 2000க்கு போறேன். 2000ங்கிறது எனக்கு என்னது, லீப் இயர். அப்ப எனக்கு எத்தனை ஆட் டே இருக்கும், 2 ஆட் டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் 2001க்கு போறேன். ஓகே, அப்படி வரிசைக்கு ஒவ்வொரு வருஷமா போகணும். 98ல இருந்து 99க்கு வரீங்கன்னா நார்மல் இயருக்கு தான் வரீங்க, ஒரு ஆட் டே இருக்கும். 99ல இருந்து 2000க்கு போறீங்க அப்படின்னா லீப் இயருக்கு போறீங்க. ஏன்னா 2000ங்கிறது 4ஆல டிவைட் ஆகும், அது லீப் இயர். அப்ப 2 ஆட் டே இருக்கும். 2000ல இருந்து 2001க்கு போறீங்கன்னா 2001ங்கிறது நார்மல் இயர். அப்ப ஒரே ஒரு ஆட் டே இருக்கும். அடுத்து 2002க்கு போறீங்க, அது 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது, அது நார்மல் இயர். அடுத்து 2003க்கு நார்மல் இயர். அடுத்து 2004க்கு போறீங்க, அது 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்ப அது வந்து என்னது, லீப் இயர் தான், 2 ஆட் டே. அப்புறம் 2005க்கு போகும்போது ஒரு ஆட் டே மட்டும் தான் இருக்கும். ஓகே, 2006க்கு போறீங்க, 2006 வந்து 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அது வந்து நார்மல் இயர். ஓகே, சோ 1999, அதுக்கப்புறம் வந்து என்னது 2000, 2001, 2002, 2003, 2004, 2005, 2006, அடுத்து 2007க்கு போறோம். ஓகே, சோ 2007ங்கிறதும் நார்மல் இயர் தான், 1. 2008க்கு போறோம், அது லீப் இயர். சோ 2 போடணும். அடுத்து 2009க்கு போறோம். ஓகே, 18 செப்டம்பர் 2009க்கு போகும்போது அது நார்மல் இயர். அப்போ ஒரு ஆட் டே இருக்கும். புரியுதா? சோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, 14 வருது. அந்த 14 7ஆல டிவைட் பண்ணுங்க. எதுக்கு மேம் 7ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாள், 7 நாள். அதனால நம்ம 7ஆல டிவைட் பண்றோம். 7ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், மீதி வந்து 0 கிடைக்கும். ஓகேவா? அப்போ மீதி வந்து 0வா? அப்போ இங்க என்ன டே இருக்கு, 18 செப்டம்பர் 1998 ஃப்ரைடேனா 18 செப்டம்பர் 2009. அப்போ எனக்கு என்ன டேவா இருக்கும்னா இந்த ஃப்ரைடே பிளஸ் 0 போடுங்க. ஓகே, ஸோ ஃப்ரைடே பிளஸ் 0, அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த நம்ம லீப் இயர் நார்மல் இயருக்குலாம் எத்தனை ஆட் டேன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை 7ஆல டிவைட் பண்ணணும். எதுக்கு 7ஆல டிவைட் பண்ணணும்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஓகேவா? அதனால தான் 7ஆல டிவைட் பண்றோம். இங்க மீதி வந்து 1 வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய டே கூட அந்த 1 ஆட் பண்ணுங்க. 2 வந்துச்சுன்னா இங்க இருக்க டே கூட 2 ஆட் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. அப்ப 0 வந்துச்சுன்னா இந்த ஃப்ரைடே கூட 0வை ஆட் பண்ணுங்க. அப்ப ஃப்ரைடே கூட 0 ஆட் பண்ணா என்னது, ஃப்ரைடே தானே. இப்போ ஃப்ரைடே கூட 1 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், சாட்டர்டே வரும். ஓகே, வெள்ளிக்கிழமை கூட 0 ஆட் பண்ணா வெள்ளிக்கிழமை தான். ஓகேவா? அப்போ 18 செப்டம்பர் 1998 வந்து வெள்ளிக்கிழமையா இருந்துச்சுன்னா 18 செப்டம்பர் 2009 எனக்கு என்னவா இருக்கும், ஃப்ரைடேவா தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து எனக்கு என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் வந்து 0 தான் வந்திருக்கு. அப்போ 18 செப்டம்பர் 2009 வந்து எனக்கு என்னது, ஃப்ரைடே. ஆனா எனக்கு क्वेश्चनல கேட்டிருக்கிறது என்னது, 18 செப்டம்பர் 2009 கேட்டிருக்காங்க. இல்ல, 15 செப்டம்பர் 2009 வந்து என்ன டேன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 18 செப்டம்பர் 2009 எனக்கு ஃப்ரைடேவா இருந்துச்சுன்னா 15 செப்டம்பர் 2009 வந்து எனக்கு என்ன டேவா இருக்கும், இந்த ஃப்ரைடேல இருந்து 3 நாளைக்கு முன்னாடி. அப்படிதானே? 18ஆம் தேதி உங்களுக்கு ஃப்ரைடேவா இருந்துச்சுன்னா 15ஆம் தேதி என்னவா இருக்கும், டியூஸ்டேவா இருக்கும், செவ்வாய்க்கிழமையா இருக்கும். 18ஆம் தேதி ஃப்ரைடே அப்படின்னா 17ஆம் தேதி உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும், தேர்ஸ்டேவா இருந்திருக்கும், வியாழக்கிழமையா இருந்திருக்கும். 16ஆம் தேதி என்னவா இருந்திருக்கும், புதன்கிழமையா இருந்திருக்கும். அப்போ 15ஆம் தேதி என்னவா இருந்திருக்கும், செவ்வாய்க்கிழமையா இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ 18ஆம் தேதி எனக்கு ஃப்ரைடே, 18 செப்டம்பர்
செப்டம்பர் 2009 எனக்கு ஃப்ரைடேனா 15 செப்டம்பர் 2009 எனக்கு என்னது ஃப்ரைடே -3 போட்டா கிடைச்சிருமா? ஏன்னா 18ஆம் தேதி என்ன கிழமைன்னு எனக்கு தெரியும். அப்போ 15ஆம் தேதி நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃப்ரைடே -3 போட்டேன்னா 15ஆம் தேதி என்ன கிழமைன்னு தெரிஞ்சிடும். அப்போ என்னது எனக்கு டியூஸ்டே. ஓகே, ஸோ இதுக்கு பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஆனா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதி காட்டியிருக்கேன். எக்ஸாம்ல டைரக்டாவே நீங்க இந்த 1 + 2 + 1ங்கிறத வேகமாவே போட்டுடலாம். போட்டுட்டு இது 7ஆல டிவைட் ஆகிரும் ஹோலா. அப்போ மீதி வந்து 0 தான் வரும் அப்படிங்கறத மைண்ட்லயே முடிச்சு விட்டுறலாம். அப்போ ஃப்ரைடே + 0ங்கிறது அப்போ ஃப்ரைடே தான். அப்போ 18ஆம் தேதி ஃப்ரைடே அப்படின்னா 15ஆம் தேதி என்னவா இருக்கும்? செவ்வாய்க்கிழமையா இருக்கும். ஓகே, புரியுதா? அப்போ டியூஸ்டேங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இப்போ நடந்து முடிஞ்ச கிராஜுவேட்ல எல்லா ஷிஃப்ட்லையுமே இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. அதுல PQRன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் வந்து PQRன்னு வச்சுக்கோங்க. tan Q. ஓகே, tan Q வந்து 5/12 அப்படின்னா cos Q வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு செங்கோண முக்கோணத்துல tan Qங்கிறது 5/12 அப்படின்னா cos Qவின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் ட்ரிக்னாமெட்ரியில சொல்லி கொடுத்துருக்கேன். sin தீட்டானா என்னது? எதிர்பக்கம் பை கர்ணம். ஆப்போசிட் சைட் பை என்னது? ஹைப்போட்டினியஸ். ஓகே, cos தீட்டானா என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். tan தீட்டானா என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டானா என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? tan தீட்டா = 5/12 கொடுத்தாங்கன்னா ஆப்போசிட் சைடுனா என்னது? இந்த 5 தான் ஆப்போசிட் சைடு. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இது வந்து என்னது? அட்ஜசன்ட் சைடு. ஓகே, அப்போ ஒரு செங்கோண முக்கோணம் இப்படி நான் வரைகிறேன் அப்படின்னா இந்த நீளமா ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கேன் பாருங்க, சாச்சாக்ல ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்க முக்கோணத்துல. இதுக்கு பேரு தான் நாம என்ன சொல்லுவோம்னா கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஹைப்போடெனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த கர்ணத்துக்கு எதிர்த்தாக்குல இருக்கு பாத்தீங்களா? அதனால இதுக்கு பேரு எதிர்பக்கம்னு வச்சிருக்காங்க. இந்த கர்ணத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஆப்போசிட் சைடுன்னு வச்சிருக்காங்க. இந்த கர்ணத்துக்கு அடுத்தாக்குல இருக்கிறதுனால இதுக்கு பேரு அடுத்துள்ள பக்கம்னு வச்சிருக்காங்க. இந்த கர்ணத்துக்கு அட்ஜசன்ட்டா இருக்கிறதுனால இதுக்கு பேரு அட்ஜசன்ட் சைடுன்னு வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு என்னெல்லாம் இருக்கு? எதிர்பக்கமும் இருக்கு, அடுத்துள்ள பக்கமும் இருக்கு. அப்ப இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கத்தோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 5ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்துள்ள பக்கத்துக்கான வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 12ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, புரியுதா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கர்ணத்துக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு கேட்டிருக்கிறது cos Q ஓட மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு cos தீட்டானா என்னன்னு தெரியும்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதுதான் ஃபார்முலான்னு எனக்கு தெரியும். அதாவது அடுத்துள்ள பக்கம்னா என்னது? adjacent side by hypotenuse ன்னு எனக்கு தெரியும். இத பார்த்ததுமே என்ன பண்ணிரலாம்னா பித்தாகரஸோட ட்ரிப்லெட்னு சொல்லி கொடுத்திருப்பேன். ட்ரிக்னாமெட்ரி கிளாஸ்ல ட்ரிப்லெட்னு சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது இந்த 5 12 வந்திருக்குன்னா அதுக்கு அடுத்து கர்ணத்தோட வேல்யூ 13 தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரிப்லெட் வேல்யூஸ் வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பேன். அப்ப 5 12 வருதுனாலே கண்டிப்பா கர்ணம் என்னவா இருந்திருக்கும்? 13 தான் வரும். ஓகே, இதுதான் என்ன சொல்லுவோம்னா ட்ரிப்லெட்னு சொல்லுவோம். அப்ப அந்த ட்ரிப்லெட் படி பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் நம்ம எழுதவே வேண்டாம். எக்ஸாம்ல இவ்வளவு தூரம் எழுதவே வேண்டாம். நமக்கு என்ன தெரியும்? tan தீட்டாங்கிறது என்னது? tan தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு தெரியும். அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு தெரியும். cos தீட்டா கேட்டிருக்காங்க. cos தீட்டாங்கிறது நமக்கு என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு தெரியணும். ஓகேவா? அப்ப நமக்கு அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ தெரியும், கர்ணத்தோட வேல்யூ தான் வேணும். ஓகேவா? அப்ப 5 12 வந்திருந்தனாலே கர்ணத்தோட வேல்யூ கண்டிப்பா 13 தான். நீங்க சால்வ் பண்ணாலுமே 13 தான் வரும். ஓகே, இப்ப ட்ரிப்லெட் படி பார்த்தா பேப்பர் பெண்ணே இல்லாம இதை சால்வ் பண்ணிடலாம். இங்க 5 வந்து இங்க 12 வந்திருக்குன்னா கண்டிப்பா இங்க 13 தான் வந்திருக்கும். அப்ப cos Q ஓட வேல்யூ நாம என்ன சொல்லிரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் எத்தனை? 12. கர்ணம் எத்தனை? 13. ஓகே, அப்ப cos Q ஓட வேல்யூ என்னன்னா 12/13. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் இல்லனா 3 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே, 12/13ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ இந்த 13 எப்படி வந்துச்சுங்கறத நான் டிரைவ் பண்ணி காட்றேன். ஓகே, நீங்க அந்த ட்ரிப்லெட் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 5 12 வந்துச்சுன்னா இங்க 13 தான் வரும் அப்படிங்கறத ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிரலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ட்ரிப்லெட்லாம் தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? செங்கோண முக்கோணம் நம்ம எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணத்துல பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணலாம். பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லுது? கர்ணம் ஸ்கொயர். ஓகே, என்ன சொல்றாங்க? பிதாகரஸ் தேற்றத்துல கர்ணம் ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். இந்த நீளமான கோடு தான் என்னது? கர்ணம். ஓகே, அந்த கர்ணம் ஸ்கொயரை நான் கே ஸ்கொயர்னு கூட போட்டுக்கிறேன். ஓகே, இல்லனா இதை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. இது எதோட ஸ்கொயருக்குலாம் சமம்? இந்த எதிர்பக்கத்தோட ஸ்கொயர் பிளஸ் இந்த அடுத்துள்ள பக்கத்தோட ஸ்கொயருக்கு ஸ்கொயரோட கூட்டு
கூட்டுத்தொகைக்கு சமம். ஓகே, பிதாகரஸ் தியரம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு பக்கங்கள், ஃபர்ஸ்ட் பக்கத்தோட ஸ்கொயர், ரெண்டாவது பக்கத்தோட ஸ்கொயர், அதோட கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப கர்ணம் ஸ்கொயர் என்ன வரும்? 5 5 25, 12 ஸ்கொயர் 144. அப்ப கர்ணம் ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 169 கிடைக்குமா? எனக்கு கர்ணத்தோட வேல்யூ தான் வேணும். அப்ப கர்ணம் ஈக்குவல் டு ஹைப்போடீனியஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169. அப்போ 169க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 13 கிடைக்கும். இப்படி டிரைவ் பண்ணியும் ஹைப்போடீனியஸோட வேல்யூ 13 நீங்க போடலாம். அப்படி இல்லனா ட்ரிப்ளெட் இருக்கு இல்லையா, ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பார்த்ததுமே இதுல 13 போட்டுடலாம். ஓகே, சைன் தீட்டானா என்னன்னு தெரியணும், காஸ் தீட்டானா என்னன்னு தெரியணும், டான் தீட்டானா என்னன்னு தெரியணும், சைனோட தலைகிலி வந்து கொசிகன்னு தெரியணும், காசோட தலைகிலி வந்து சீக்கன் அப்படின்னு தெரியணும், டானோட தலைகிலி வந்து காட்டுன்னு தெரியணும். இந்த மூணுக்கு மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா, கொசிகன் கேக்குறாங்கன்னா சைனை தலைகில தூக்கி போட்டுடலாம், சீக்கன் கேக்குறாங்கன்னா காசை தலைகில தூக்கி போட்டுடலாம், காட்டு கேக்குறாங்கன்னா டானோட வேல்யூவை தலைகில போட்டுடலாம். சப்போஸ் இப்போ டான் கியூவோட வேல்யூ 5/12னா காட் கியூவோட வேல்யூ என்ன? ஓகே, ஏன்னா டானோட தலைகிலி தான் காட்டு. அப்ப இதை பார்த்ததுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? டானோட வேல்யூ இப்படி கொடுத்தாங்கன்னா காட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? டானோட தலைகீழ் மதிப்பு தான் என்னது? காட்டு. அப்ப என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन. The length, width and height of a rectangular solid are in the ratio 3:2:1. If the volume of the box is 48 cm3, the total surface area of the box is. ஒரு செவ்வக பெட்டியின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 3:2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. அந்த பெட்டியின் கன அளவு 48 cm3 எனில் பெட்டியின் மொத்த புறப்பரப்பளவை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ நமக்கு லென்த், பிரெத், ஹைட் கொடுத்துட்டாங்க, அப்படிதானே? அப்போ இது வந்து என்னது? நமக்கு 3D ஷேப் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க லென்த் வந்து எவ்வளவு? 3 பங்கு இருக்கு. சோ 3x ன்னு எடுத்துக்கலாம். பிரெத் வந்து 2 பங்கு இருக்கு, 2x ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஹைட் வந்து 1 பங்கு இருக்கு. சோ 1x ன்னு எடுத்துக்கலாம். அப்ப அதோட கன அளவு என்னது? 48 ன்னு சொல்லிருக்காங்க. கன அளவு என்ன சொல்லிருக்காங்க? 48 ன்னு சொல்லிருக்காங்க. நமக்கு வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு, ஓகே, கன செவ்வக பெட்டியோட கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும்? LBH ன்னு தெரியும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? சோ இது கன செவ்வகம். ஓகே, கன செவ்வகம். கன சதுரம் வேற, கன செவ்வகம் வேற. கன சதுரத்தை நம்ம கியூப்னு சொல்லுவோம், கன செவ்வகத்தை நம்ம கியூபாய்டுன்னு சொல்லுவோம். அப்ப LBH எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3x into 2x into x. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3x into 2 இல்லனா 3x into 2x into x. இதுதான் என்னது? கன அளவு. இது எதுக்கு ஈக்குவல்? 48 க்கு ஈக்குவல். அப்ப நாம இப்ப கட் பண்ணலாமா? கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 2 6. அப்ப இங்க வந்து 8 ஆல கட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? அப்ப x cube equal to 8 ன்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x cube 8 னா x ஓட வேல்யூ என்ன வரும்? 2 ன்னு கிடைக்கும். cube root of 8 ன்னு போடுவீங்க. x ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? 2 ன்னு கிடைக்கும். இப்போ நாம லென்த் வந்து 3 பங்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, பிரெத் வந்து 2 பங்குன்னு தெரியும், ஹைட் வந்து 1 பங்குன்னு தெரியும், x ஓட வேல்யூ 2 ன்னு தெரியும். அப்ப லென்த் என்னது? 3 into 2 6 ன்னு கிடைக்கும். பிரெத் என்ன கிடைக்கும்? 2 into 2 4 ன்னு கிடைக்கும். ஹைட் என்னது? x ஓட வேல்யூ தான் ஹைட். அப்ப ஹைட் என்னது? 2 ன்னு கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அதோட மொத்த பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கன செவ்வகத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? 2 into LB plus BH plus LH. இதுதான் என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப 2 into LB, L into B உங்களுக்கு என்ன வரும்? 6 into 4 24 plus BH, B into H வந்து உங்களுக்கு என்ன வரும்? ஸோ அடுத்து b இன்ட்டு ஹச், b இன்ட்டு ஹச்னா 4 இன்ட்டு 2 என்ன வரும்? 8. ஓகே, அடுத்து எல் இன்ட்டு ஹச், எல் இன்ட்டு ஹச் என்ன வரும்? 6 இன்ட்டு 2 உங்களுக்கு 12 இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 24 8 32, 34 34 10 44, 44 இன்ட்டு 2 கிடைக்கும். அப்போ 44 இன்ட்டு 2 என்னது? 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அதோட மொத்த பரப்பளவு எவ்வளவு? 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? ஸோ ஒரு கன செவ்வகம்னா அதில் என்னெல்லாம் இருக்கும்? லென்த்து, பிரெத்து, ஹைட் இருக்கும். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ கன செவ்வகம்ங்கும் போது லென்த், பிரெத், ஹைட் இருக்கும். அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது 2 இன்ட்டு LB பிளஸ் BH பிளஸ் LH. ஓகே, அதே மாதிரி அதோட கன அளவுங்கிறது L இன்ட்டு B இன்ட்டு H. அதே கியூப்னா நமக்கு அதோட பக்கம் தான். ஓகே, பக்கம் எல்லாம் சேமா இருக்கும். சதுரத்துல பக்கம் எல்லாமே சேமா தானே இருக்கும். அப்ப நம்ம A கியூப் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகே, புரியுதா? இது வந்து கன செவ்வகம் நம்ம இப்ப சால்வ் பண்ணது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இந்த क्वेश्चनல பாருங்க, 27 ஸ்கொயர் டிவைடட் பை x இஸ் ஈக்குவல் டு x டிவைடட் பை 7/4 டிவைடட் பை 9. இதோட மதிப்பு என்னங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாம இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்க 27 ஸ்கொயர் இருக்கா? ஸோ 27 இன்ட்டு 27 டிவைடட் பை x ஈக்குவல் டு ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை அப்படி எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் என்னது? x பை 1ன்னு எழுதிட்டு இன்ட்டு இந்த வகுத்துல நம்ம என்னவா மாத்திக்கணும்? பெருக்கல்னு மாத்திக்கணும். எந்த நம்பருக்கு கீழேனாலுமே
1 இருக்கதா அர்த்தம். இப்போ x இருக்குன்னா xக்கு கீழே 1 இருக்கதா அர்த்தம். அப்ப x/1 இந்த வகுத்தல நம்ம பெருக்கலா மாத்திட்டு இந்த இரண்டாவது பின்னத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழ போடணும். அப்ப தலைகீழ போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9/7/4 ன்னு கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 9 into x divided by 7/4. ஓகே, சோ இது 74 இல்ல 7/4. ஓகே, 7/4 ன்னு போட்டுக்கலாமா? புரியுதா நான் எப்படி எழுதி இருக்கேன்னு? 27 ஸ்கொயர் divided by x இந்த மாதிரி எழுதிட்டேன். இது ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை அப்படியே எழுதிட்டு அந்த வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு ரெண்டாவது ஃபிராக்ஷனை தலைகீழ போடணும். ஓகே, சோ அப்படி போடும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? x ஓட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். क्वेश्चनல அதானே கேட்டிருக்காங்க. சோ அப்ப x வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, நம்பரை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப 27 into 27 into 7/4. ஓகே, 7/4 divided by 9 வந்து கீழ வந்துரும். அப்படிதானே? 9 equal to x square ன்னு இருக்கும். ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ணணும்? x ஸ்கொயர் தான், அப்ப ரூட் தான் எடுக்கணும். அப்படிதானே? அப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? x ஸ்கொயரோட வேல்யூ இதுனா x ஓட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? x is equal to root of 27 into 27 into 7/4 divided by 9 ன்னு போடுவோம். அப்ப ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் இருந்தா வெளிய எடுக்கும்போது ஒரு நம்பர் எடுப்போம். அப்ப 27 ரெண்டு தடவை இருக்கு, சோ ஒரு டைம் எடுக்கணும். 7/4 ன்னு இருக்கு, அப்ப ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 7 ஸ்கொயர் ன்னு மாறும். டிவைடட் பை இங்க 9 ன்னு இருக்கு, 9 வந்து ரூட்டை விட்டு வெளியே வரும்போது என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து என்னது? 3 ன்னு கிடைக்கும். அப்ப இத 3 ன்னு போட்டுறலாம். அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? இத கட் பண்ணும்போது 1 3 3 9 3 27. அப்போ 9 into 49 ன்னு கிடைக்கும். அப்படிதானே? 9 into 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயரோட வேல்யூ எத்தனை? 49. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? யூனிட் டிஜிட் வந்து 1ல முடியும். 9 9 81. சோ 1ல முடியற மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ இப்போ மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். சோ 9 9 81 8 36 36 8 44. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 441 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சோ 441ங்கிறது ஆப்ஷன் A. புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? So in the question la parunga, there are 6 toys arranged one above the other in the form of a stack. The lowermost number is 1 and the toy above is 2. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ன்னு நம்பர் போடணும்னு சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு டாயும் கலர் பாத்தீங்கன்னா பர்பிள், பிங்க், ஒயிட், yellow, ரெட், கிரே இந்த கலர்ல வந்து இருக்கு. ஓகே, சோ இந்த க்ளூவை வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும்? இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும். 6 பொம்மைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. கீழ இருக்க பொம்மை 1, அதுக்கு மேல 2, அதுக்கு மேல 3 4. அதோட வண்ணங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இளஞ்சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு மற்றும் சாம்பல் ஊதா. ஓகே, சோ இந்த நிறத்துல வந்து இருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க? பர்பிள் டாய் இஸ் அட் த ஈவன் பொசிஷன் பட் நாட் அட் த டாப். ஓகே, மொத்தம் எத்தனை இது இருக்கு? 6 இடத்துல வைக்கிறோம். ஓகே, சோ 1 2 3 4 5 6. ஓகே, சோ 6 இடத்துல வைக்கிறோம். இல்லனா கொஞ்சம் தள்ளினாலும் நான் எழுதிக்கிறேன். ஓகே, சோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்பர் போட்டுக்கோங்க. சோ 6 இது நம்ம வைக்க போறோம். அதனால நம்பர் வந்து 1 2 3 4 5 6. ஓகே, சோ இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க? பர்பிள் டாய் வந்து சொல்லிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லிருந்தாங்க? பர்பிள் டாய் இஸ் அட் த ஈவன் பொசிஷன் பட் நாட் அட் த டாப். ஓகே, ஈவன் பிளேஸ்ல இருக்கணும், ஆனா டாப்ல இருக்க கூடாது பர்பிள். ஓகே, அப்போ ஈவன்னா இங்க வராது, பர்பிள் இங்க வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது போக ஈவன் இருக்குது எது? 2ம் 4ம் தான். அப்ப 2 இல்லனா 4ல வந்து எனக்கு என்ன வந்துரும்? பர்பிள் வந்துரும். நான் எழுதிக்கலாம். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, மேலே சிவப்பு பொம்மை வெள்ளை அல்லது மஞ்சள் பொம்மைக்கு அருகில் இல்லை. ஆக்சுவலா இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ரீட் பண்ணணும். ஒவ்வொரு பொம்மையும் வெவ்வேறு வண்ணங்களில் ஊதா, இளஞ்சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு மற்றும் சாம்பல். ஊதா நிற பொம்மை, ஓகே, ஊதா நிற பொம்மை சமநிலையில் உள்ளது ஆனால் மேலே இல்லை. ஓகே, சோ ஈவன். ஓகே, சோ ஈவன் பிளேஸ்ல இருக்கு. ஓகே, இரட்டைப்படை இடத்துல வந்து இருக்கு, ஆனா மேல இல்ல. எது அப்படின்னா ஊதா கலர். ஓகே, சோ ஊதாங்கிறது பர்பிள். ஓகே, அடுத்த லைன் பாருங்களேன். ரெட் டாய் இஸ் நாட் adjacent to white or yellow toy. அப்ப ரெட் வந்து ஒயிட் பக்கத்துலயும் வரக்கூடாது, ரெட் வந்து ஒயிட் பக்கத்துலயும் வரக்கூடாது, ரெட் வந்து yellow பக்கத்துலயும் வரக்கூடாது. ஓகே, உங்களால டைரக்டா பிளேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுல பிளேஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சைட்ல இந்த மாதிரி நம்பர் போட்டு க்ளூ மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த லைன். சிவப்பு பொம்மைங்கிறது வெள்ளை பக்கத்துலயும் இல்ல, மஞ்சள் பக்கத்துலயும் இல்ல. சிவப்பு பொம்மை வெள்ளை அல்லது மஞ்சள் பொம்மைக்கு அருகில் இல்லை. ஓகே, சோ அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுங்க. கிரே டாய் இஸ் அட் த 5th பொசிஷன். டைரக்டான கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. கிரே கலர் பாத்தீங்கன்னா 5th பொசிஷன்ல இருக்கு. சாம்பல் பொம்மை 5வது இடத்தில் உள்ளது. ஓகே, கிரே வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 5th பொசிஷன்ல இருக்கு. அப்ப 5வது இடத்துல நான் கிரே அப்படின்னு எழுதிடலாமா? இந்த இடத்துல நான் கிரேன்னு எழுதிடலாம். சாம்பல் கலர் 5வது இடத்துல நான் எழுதிட்டேன். அடுத்த வரி என்ன சொல்லியிருக்காங்க? there are 2 toys between
பிங்க் அண்ட் ஒயிட் டாய். ஓகே, பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் இடையில ரெண்டு பேர் இருக்காங்க. பிங்க் டாய் இஸ் above the white one. பிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு மேல இருக்காங்க. ஓகே, சோ பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் இடையில எத்தனை பேர்? ரெண்டு பேர் இருக்காங்க. பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் இடையில ரெண்டு பேர் இருக்காங்க. ஒயிட்டுக்கு மேல தான் பிங்க் வரணும். ஓகே, அடுத்த வரி. ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் மீடியம் பாருங்க. இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை பொம்மைகளுக்கு இடையில் இரண்டு பொம்மைகள் உள்ளன. இளஞ்சிவப்பு பொம்மை வெள்ளை நிறத்திற்கு மேலே உள்ளது. ஓகே, சோ இளஞ்சிவப்பு தான் பிங்க். அதுக்கு மேல அது எதுக்கு மேல இருக்கு? வெள்ளைக்கு மேல இருக்கு. வெள்ளைக்கும் இளஞ்சிவப்புக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர் இருக்காங்க. அடுத்த வரி ரீட் பண்ணுங்க. there are two ties between pink and white tie. முடிச்சு விட்டாச்சு. பிங்க் வந்து மேல இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, white tie is not at the bottom most position. ஆனா white கலர் வந்து எங்க இல்ல? பாட்டம்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க. white கலர் வந்து பாட்டம்ல வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப நாலாவது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் வந்து என்னது? white வந்து பாட்டம்ல வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒயிட் வந்து பாட்டம்ல வராதுன்னா ஒயிட் வந்து ஒன்னாவது இடத்துல நாம போட முடியாது. அப்போ ஒயிட்டை நாம இந்த இடத்துல போடுதோன்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட்டை ரெண்டாவது இடத்துல போட்டோம்னா ஒயிட்டுக்கும் பிங்க்குக்கும் இடையில எனக்கு ரெண்டு பேர் வரணும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஒயிட் ஒன்னாவது இடத்துல வராதுன்னா நான் ரெண்டாவது இடத்துல போட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்க சப்போஸ் நான் ஒயிட் போட்டேன்னா 1 2 இந்த இடத்துல என்னால பிங்க் போட முடியாது. அப்ப நான் ஒயிட்டை ரெண்டாவது இடத்துலயும் போட முடியாது. ஒயிட்டை தூக்கி நான் மூணாவது இடத்துல போடுறேன். இங்க போட்டேன்னா 1 2. சோ இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? பிங்க தூக்கி போட்டுக்கலாம். அப்போ பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் இடையில ரெண்டு பேர் வராங்களா? புரியுதா? பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் இடையில ரெண்டு பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒயிட் வந்து ஒன்னாவது ஃப்ளோர்ல வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒயிட்டை இங்க போட முடியாது. அப்ப ரெண்டாவது ஃப்ளோர்ல போட்டா என்ன மேடம் அப்படின்னு கேட்பீங்க. ரெண்டாவது ஃப்ளோர்ல ஒயிட்டை போட்டீங்கன்னா ஒயிட்டுக்கும் பிங்க்குக்கும் இடையில ரெண்டு பேர் வரணும். இங்க ஒயிட்டை போட்டா 1 2 பிங்க போட முடியாது. பிங்க் போடுற இடத்துல கிரே இருக்கும். அதனால நான் ஒயிட்டை தூக்கி மூணாவது இடத்துல போடுறேன். ஓகே, புரியுதா? இப்ப அடுத்த க்ளூ வேற என்ன பண்ணலாம்னு பாருங்க. 2 4ல பர்பிள் இருக்கணும். ஓகே, சோ 2 இல்லனா 4 இந்த 2ல ஏதோ ஒரு இடத்துல யார் இருக்கணும்? பர்பிள் வந்து இருக்கணும். ஓகே, சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரெட் வந்து ஒயிட் பக்கத்துலயும் வரக்கூடாது, yellow பக்கத்துலயும் வரக்கூடாது. அப்ப ரெட் ஒயிட் பக்கத்துல வரக்கூடாதுன்னா ரெட்டை இங்கேயும் எழுத முடியாது, ரெட்டை இங்கேயும் எழுத முடியாது. ஏன்னா இங்க ஏற்கனவே ஒயிட் இருக்கான். அப்ப ரெட்டை நான் இங்க தானே எழுத முடியும். ரெட் வந்து ஒயிட் பக்கத்துல உட்கார மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெட்டை இங்கேயும் போட முடியாது, இங்கேயும் போட முடியாது. அப்ப இங்க தான் ரெட்டை போட்டாகணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பர்பிள் வந்து 2ஆ 4லையான்னு பார்க்கணும். ஓகே, சோ அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க? ரெட் வந்து yellow பக்கத்துலயும் உட்கார மாட்டானா. அப்ப yellow இங்க போட முடியுமா? ரெட் ஒயிட் பக்கத்துலயும் உட்கார மாட்டான், yellow பக்கத்துலயும் உட்கார மாட்டான்னா yellow இங்க போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா ரெட்டும் yellowவும் பக்கத்துல உட்கார மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப yellowவை நான் எங்க போட முடியும்? 4வது ஃப்ளோர்ல மட்டும் தான் நான் yellowவை போட முடியும். அப்ப மீதி இருக்க இந்த 2வது ஃப்ளோர்ல நான் எதை தூக்கி போட்டுறலாம்? பர்பிளை தூக்கி போட்டுறலாம். ஓகே, சோ அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிளான அரேஞ்ச்மெண்ட். ஆனா கிராஜுவேட் எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு வந்தீங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃப்ளோர் பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் இல்ல ஒரு வரிசையில உட்கார்ந்து இருக்க மாதிரி என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கோ அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க? இளஞ்சிவப்பு பொம்மை எந்த நிலையில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பிங்க் கலர் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ பிங்க் கலர் எங்க இருக்கு? 6வது இடத்துல இருக்கு. ஓகே, சோ 6வது ரேக்ல தான் என்ன இருக்கு? பிங்க் இருக்கு. அப்ப 6ங்கிறது ஆப்ஷன் 2. ஓகே, கிளியரா புரியுதா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா அதை ஃபுல்லா ரீட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணிட்டு பிளேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ண முடியாததை இந்த மாதிரி க்ளூ மாதிரி எழுதிக்கணும். சைடுல இந்த மாதிரி க்ளூ மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றா பிளேஸ் பண்ணும்போது ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு A to Z இதுல வந்து டீச் பண்ணிருப்போம். மேக்ஸ் இருக்குன்னா மேக்ஸ்ல A to Z கவர் ஆகும். ரீசனிங்ல உள்ள எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் ஆகும். இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாसेस எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். சோ இதுல நம்ம நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால எஸ்டர்டே வந்து எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். சோ அந்த ஆஃபர் எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கும் டெஸ்ட் பேட்சுக்கும் மட்டும் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்
கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதில் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399, லைஃப் டைம் வேலிடிட்டி. இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸும் உங்களுக்கு 399. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 599 இருக்கும். டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா நம்ம என்னென்ன பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா, RRB குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 4 மாசத்துல குரூப் டி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி இதுல கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1க்கான நியூ பேட்ச், கிரேட் 3க்கான நியூ பேட்ச், SSC MTSக்கான நியூ பேட்ச், CHSL CGLக்கான பேட்ச், ALP 2025க்கான பேட்ச், இது எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி க்ளோஸ் ஆன ஆஃபர்ல தான் ஆல் இன் ஒன் அண்ட் டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே நாளும் க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஏன்னா நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஆஃபர் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகல. ஓகே, அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பருக்கு குயிக்கா மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். SSCக்கான கிளாஸ் வந்து நாளையில இருந்து நாம வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுனால SSCயோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. SSCக்கான இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.